வணக்கம். ஒரு பக்கம் பக்தி, ஞானம், பழங்கால நூல்கள். இன்னொரு பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ. இது ரெண்டும் ஒன்னா சேர்ந்தா எப்படி இருக்கும்னு எப்பவாவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? ஆனா இன்னைக்கு நாம இந்த ஒரு அசாத்தியமான கலவையை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, இந்த புரிதல் சவுந்தர் அப்படிங்கிற ஆன்மீக உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். சரி, இப்ப உங்க மனசுல என்ன ஓடுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஒரு பக்கம் பழமையான பக்தி பாடல்கள், இன்னொரு பக்கம் ஏஐ கோர்ஸ்கள். இது ரெண்டுக்கும் என்னங்க சம்பந்தம்? சத்தியமா முதல்ல பாக்கும்போது சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த கேள்விக்குள்ளதாங்க இந்த முழு அமைப்போட ரகசியமே அடங்கியிருக்கு. அதனால வாங்க, நாம ஒன்னா சேர்ந்த இந்த புரிதல் சமுந்தர் உலகத்துக்குள்ள ஒரு சின்ன டைவ் அடிப்போம். இது எல்லாத்தையும் ஒன்னா கோர்க்கிற அந்த ஒரு நூல் எதுன்னு நாம சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். ரெடியா? பாருங்க, இந்த மொத்த விஷயத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு திறவுகோல் தேவை. அந்த திறவுகோல் என்ன தெரியுமா? ஒரே ஒரு தமிழ் வார்த்தை தான். அது புரிதல், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாங்க, இந்த ஒரு வார்த்தை தான் இந்த முழு சிஸ்டம்க்கும் அஸ்திவாரமே. சரி, முதல் தூண் அதுதான் ஆன்மீக ஞானம். அதாவது இந்த புரிதல் அப்படிங்கிற பயணமே ஒரு ஆழமான ஆன்மீக அடித்தளத்திலிருந்து தான் தொடங்குது. அது என்ன அடித்தளம்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாமா? அவங்க சொல்ற அந்த அடித்தளம் வேற எதுவும் இல்ல. நம்மளோட திருவாசகம், திருக்குறள், பகவத்கீதை, இந்த மாதிரி காலத்தால் அழியாத ஞான நூல்கள்தான். இது ஒவ்வொன்றுமே தத்துவத்துக்கும் வாழ்க்கைக்கான புரிதலுக்கும் ஒரு பெரிய தூண் மாதிரி. ஆனா ஒரு நிமிஷம், இது வெறும் புக்லிஸ்ட் மட்டும் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய நோக்கம் இருக்கு. அதுக்கு பேரு புரிதல் ஞான மிஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு விஷயத்த சரியா புரிஞ்சுக்கிட்டா ஞானம் தானா வரும். இதுதான் அவங்களோட கோர் பிலாசபி. இப்போதான் விஷயமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறப்போகுது. பாருங்க, ஒரு பக்கம் நம்மளோட பழங்கால ஞான கருவுள்ளங்கள், இன்னொரு பக்கம் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டூல்ஸ். திருவாசகம், அதுக்கு நேரா ஏஐ கோர்ஸுகள். திருக்குறள், அதுக்கு நேரா டிஜிட்டல் மார்க்கெட்டிங். பகவத்கீதா, யூடியூப். இன்னடா இது சுத்தமா சம்பந்தமே இல்லாம இருக்கேன்னு தோணுதா? எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. வாங்க, இந்த முடிச்ச அவிழ்க்க நம்ம அடுத்த தூணுக்கு போலாம். ஓகே, 2வது தூண் நவீன திறன்கள். அதாவது இன்னைக்கு உலகத்துல ஜெயிக்கிறதுக்கு தேவையான டூல்ஸ். இப்ப நாம பழங்கால ஞானத்திலிருந்து நேரா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்துக்கு ஷிஃப்ட் ஆகுறோம். இங்க என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஏஐ கோர்ஸ்கள், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், நோட்புக் எல்எம் எப்படி யூஸ் பண்றது, யூடியூப்ல எப்படி வளர்றது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபனல்ஸ்னு. அடேங்கப்பா, இந்த டிஜிட்டல் உலகத்துல நம்மள தயார்படுத்திக்க தேவையான அத்தனை விஷயங்களும் இங்க இருக்கு. சரி, இதெல்லாம் எப்படி கத்துக் கொடுக்கறாங்க? அதுக்கு ஒரு சூப்பர் உதாரணம் தான் இந்த டிஜிட்டல் டைட்டன்ஸ் ஹப். இது ஒரு 2 நாள் ஃப்ரீ ஒர்க் ஷாப். இந்த மாதிரி நவீன ஸ்கில்ஸை எப்படி மக்கள்கிட்ட ஈஸியா கொண்டு போறாங்கங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இந்த ஒர்க் ஷாப்போட தத்துவம் ரொம்ப சிம்பிள், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். வளர்ச்சிக்கு முன்னாடி தெளிவு. அதாவது முதல்ல என்ன பண்றோம்னு ஒரு தெளிவு வேணும், அதுக்கப்புறம் தான் வளர்ச்சி. இப்போ உங்களுக்கு புரியுதா? அந்த முதல் தூண், அதாவது ஆன்மீகம், நமக்கு அந்த தெளிவு கொடுக்குது. இந்த 2வது தூண், அதாவது மாடர்ன் ஸ்கில்ஸ், அந்த வளர்ச்சிக்கு உதவுது. இப்போ அந்த கனெக்ஷன் தெரியுதா? அடுத்தது 3வது தூண், வாழ்க்கையோடு ஒருங்கிணைக்கிறது. சரி, ஞானம் இருக்கு, திறமையும் இருக்கு. ஆனா இதையெல்லாம் நம்மளோட நிஜ வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? அந்த 2க்கும் நடுவுல இருக்கிற பாலம்தான் இந்த 3வது தூண். இங்க ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. இந்த சிஸ்டம்ல லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரியான பிராக்டிக்கல் சேவைகளும் அடங்கும். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம். ஆனா யோசிச்சு பாருங்க, மன அமைதிக்கு ஆன்மீகம் மட்டும் போதுமா? கையில காசு இல்லைனா, குடும்பத்துக்கு பாதுகாப்பு இல்லைனா இப்படி நிம்மதியா இருக்க முடியும்? அதனாலதான் இந்த பிராக்டிக்கல் விஷயங்களுக்கும் இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. அது மட்டுமல்ல, 30 டே மைண்ட் ப்ரோக்ராம், ரீசெட் யோர் லைஃப்னு மனச பலப்படுத்துறதுக்கான ப்ரோக்ராம்ஸும் இருக்கு. இது எதுக்குன்னா, நம்ம கத்துக்கிட்ட ஆன்மீக கொள்கைகளையும் இந்த மாடர்ன் ஸ்கில்ஸையும் நம்மளோட தினசரி வாழ்க்கையில கொண்டு வரதுக்கு இது ஒரு ஃபெவிகால் மாதிரி வேலை செய்யுது. சரி, இப்ப நாம 3 தனித்தனி தூண்களை பார்த்துட்டோம். ஆன்மீகம், நவீன திறன்கள், அப்புறம் நடைமுறை வாழ்க்கை. இப்போ இந்த எல்லா டாட்ஸையும் கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா? அப்போதான் நமக்கு முழு படமும் தெரியும். அப்போ மொத்தத்துல இவங்களோட இலக்கு என்னன்னா, ஒரு முழுமையான வெற்றி. அதாவது ஆன்மீகத்திலிருந்து ஒரு திடமான அடித்தளம், நவீன திறன்கள் மூலமா உலகத்துல வளர்ச்சி, அப்புறம் இன்சூரன்ஸ் மாதிரி விஷயங்கள் மூலமா வாழ்க்கையில பாதுகாப்பு. இந்த 3ம் சேரும்போதுதான் ஒரு மனுஷனோட வாழ்க்கை முழுமையடையுதுங்கிறதா இவங்களோட கருத்து. இந்த டேபிள பாருங்க, இது எல்லாத்தையும் ரொம்ப நீட்டா தொகுத்து காட்டுது. முதல் தூண் ஆன்மீகம், அதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன். 2வது தூண் நவீன திறன்கள், இதுதான் நம்ம கையில இருக்கிற டூல்ஸ். 3வது தூண் நடைமுறை வாழ்க்கை,
இதுதான் நாம கத்துக்கிட்டதா அப்ளை பண்ற இடம். பாத்தீங்களா? ஒன்னு இல்லாம இன்னொன்னு இல்ல, எல்லாம் ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆயிதான் இருக்கு. அப்போ கடைசியா ஒரு கேள்வி. ஒருவேளை நம்மளோட எதிர்கால வளர்ச்சியோட ரகசியமே இந்த மாதிரி பழமையையும் புதுமையையும், அதாவது நம்மளோட ஆன்மீகத்தையும் இந்த டிஜிட்டல் உலகத்தையும் சரியா இணைக்கிறதுல தான் இருக்கும். இந்த ஒரு வித்தியாசமான மாடல் நமக்கு என்ன சொல்ல வருது? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இது உண்மையிலே நம்ம எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்.